ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இங்கிலீஷ் ஸ்டோரியிலேருந்து எப்படி ஈஸியாக இங்கிலீஷை லேர்ன் பண்ணுறது, அதேமாதிரி இங்கிலீஷ் கன்வர்சேஷன், வேர்ட் பவர், இந்த மாதிரி இங்கிலீஷ் லேர்னிங் சம்மந்தமான நிறைய வீடியோஸ், நிறைய ஐடியாஸ் நம்ம போட்டிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அக்பர் பீர்பாலோட ஸ்டோரிஸ் நம்ம பார்க்க போகிறோம். அக்பர் பீர்பாலோட ஸ்டோரிஸ் பொதுவாகவே பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஒரு புத்திசாலித்தனமான ஒரு முடிவுகளை கொண்டதாக இருக்கும். முக்கியமாக இந்த ஸ்டோரியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அமௌண்ட்டை வந்து நம்ம எப்படி இங்கிலீஷ்லலாம் சொல்லணும் அப்படிங்கிறது நமக்கு நிறைய பேருக்கு புரியாது. அதையும் இதுலேருந்து கற்றுக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அக்பர் பீர்பால் ஸ்டோரிஸ். இதில் நம்ம பார்ட் 1 பார்க்க போகிறோம். த ஸ்ட்ரேஞ்ச் கண்டிஷன், விசித்திரமான நிபந்தனை. ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னா விசித்திரமான அல்லது வந்து வித்தியாசமான அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஸ்ட்ரேஞ்சுன்னு சொல்லணும். கண்டிஷன் அப்படின்னா நிபந்தனை, அதாவது ஒருத்தவங்களுக்கு நம்ம கண்டிஷன் போடுவோம் இல்லையா, அதுக்கு பேர் கண்டிஷன்னு பேர். த ஸ்ட்ரேஞ்ச் கண்டிஷன் அதோட பார்ட் 1 நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். There lived two popular moneylenders in the city of Delhi by the name of Ramdas and Dandas. Ramdas was an honest man. There lived அப்படின்னா அங்கே வசித்தார்கள், வாழ்ந்தனர். Two popular, இரண்டு ரொம்பவுமே புகழ்பெற்ற பிரபலமான மணி லெண்டர்ஸ் அப்படின்னா நிதியாளர், அதாவது பணம் வட்டிக்கு கொடுப்பாங்க இல்லையா, அதுக்கு அவங்களுக்கு பேர் மணி லெண்டர்ஸ் அப்படின்னு சொல்லணும். இந்த சிட்டி அப்படின்னா எந்த சிட்டியில், எந்த நகரத்தில் அவங்க வாழ்ந்தார்கள் அப்படின்னா டெல்லியில். பை த நேம் ஆஃப் ராம்தாஸ், அவரோட ரெண்டு மணி லெண்டர்ஸ், ரெண்டு ரொம்பவுமே புகழ்பெற்ற பாப்புலரான மணி லெண்டர்ஸ். அதில் ஒருத்தர் பேர் ராம்தாஸ் அண்ட் இன்னொருத்தர் பேர் தந்தாஸ். ராம்தாஸ் வாஸ் அன் ஹானஸ்ட் மேன். அதில் ராம்தாஸ் வந்து ரொம்பவுமே நேர்மையான ஒரு மனிதர். தேர் லிவ்டு டூ பாப்புலர் மணி லெண்டர்ஸ் இன் த சிட்டி ஆஃப் டெல்லி பை த நேம் ஆஃப் ராம்தாஸ் அண்ட் தந்தாஸ். ராம்தாஸ் வாஸ் அன் ஹானஸ்ட் மேன். He used to charge very low interest on the loan he gave to his borrowers. He used, அதாவது அந்த ராம்தாஸ் வந்து ரொம்ப நேர்மையான நபராக இருந்தார். அவர் வந்து என்ன பண்ணார், he used அப்படின்னா பழக்கப்பட்டார். வழக்கமாக அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, he used to சார்ஜ்னா அப்படின்னா கட்டணம், வெரி லோ, ரொம்பவுமே மிக குறைவான கட்டணங்களை அவர் வசூலித்தார். இன்ட்ரெஸ்ட் அதாவது வட்டியை வசூலித்தார், ரொம்பவுமே குறைவான வட்டியை அவர் வசூலித்தார். ஆன் த லோன் he gave to his borrowers. அவர் ஒரு லோனாக, கடனாக கொடுக்கக்கூடிய எல்லா பணத்துக்கும் அவர் மிக மிக குறைவான வட்டியை வசூலித்தார். ஹிஸ் பாரோவர்ஸ் அப்படின்னா அவருடைய கடன் வாங்குபவர். அவர்கிட்ட வந்து யாரெல்லாம் கடன் வாங்குவார்களோ அவர்கள்ட்ட ரொம்பவுமே குறைவான வட்டியையும் குறைவான கட்டணமும் அவர் வசூலித்தார். இட் வாஸ் ஜஸ்ட் 5 more gold coins on a loan of 100 gold coins. அது வெறுமனே, அதாவது அது என்ன அப்படின்னா எவ்வளோ கம்மி அப்படின்னா, இட் வாஸ் ஜஸ்ட் 5 more gold coins, அதாவது ஒரு 100 கோல்டு காயினுக்கு, 100 தங்க காசுக்கு வெறுமனே ஒரு 5 தங்க காசுகள் மட்டுமே அவர் வட்டியாக வாங்கினார். It was just 5 more gold coins on a loan of 100 gold coins. 100 அப்படின்னா 100, அதாவது ஒரு 100 அப்படின்னு அர்த்தம். 1 அப்படின்னா 1, 100 அப்படின்னா 100, ஒரு 100, அதாவது 100 கோல்டு காயினுக்கு, 100 தங்க காசுகளுக்கு வெறுமனே 5 தங்க காசுகள் மட்டுமே அவர் வட்டியாக வாங்கினார். He used to charge very low interest on the loan he gave to his borrowers. Borrowers அப்படின்னா கடன் வாங்குபவர். It was just 5 more gold coins on a loan of 100 gold coins. Even this loan the borrower could return after a period of 1 year. Even this அது மட்டும் இல்லாமல் மேலும் என்ன அப்படின்னா, அவங்களோட கடன் வாங்குபவர் இருக்கார் இல்லையா, அவங்க வந்து எப்போ கொடுக்க முடியும், ஒரு வருடத்திற்கு பின்பு கூட அவங்க கொடுக்க முடியும், அந்த சலுகையும் உண்டு. ஈவன் திஸ் அப்படின்னா மேலும், திஸ் லோன் அப்படின்னா இந்த கடன், த பாரோவர் அந்த வாங்குபவர்கள், கடன் வாங்குபவர்கள், கூடு அப்படின்னா முடியும், ரிட்டர்ன் அப்படின்னா திரும்ப செலுத்துதல், ஆஃப்டர் எ இயர் அதாவது ஒரு வருடத்திற்கு பின்பு கூட அவங்க அந்த கடனை திரும்ப செலுத்த முடியும். ஆஃப்டர் எ பீரியட்னா காலம், 1 year அப்படின்னா ஒரு வருடம், ஆஃப்டர் அதாவது ஒரு வருடத்திற்கு பின்பு கூட அவங்க செலுத்த முடியும். பட் தந்தாஸ் பீயிங் எ greedy man used to charge 25 gold coins as interest on a loan of 100 gold coins. ஆனால் இந்த ரொம்பவுமே தந்தாஸ்னு இருக்கிறார் இல்லையா, ராம்தாஸ் வந்து ரொம்பவுமே நேர்மையான மனிதர். அவர் வந்து ரொம்ப குறைவான வட்டியை வசூலித்தார். ஆனால் இந்த தந்தாஸ் இருக்கார் இல்லையா, பீயிங் எ greedy man, ரொம்பவுமே பேராசைக்காரராக இருந்தார். யூஸ்டு அப்படின்னா வழக்கமாக அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, சார்ஜ் 25 gold coins as interest on a loan of 100 gold coins. இவர் வந்து 100 gold coinsக்கு வெறுமனே 5 கோல்டு காயின் மட்டுமே வசூலிப்பார் ராம்தாஸ். ஆனால் இந்த தந்தாஸ் என்ன பண்ணார் அப்படின்னா 25 கோல்டு காயினை 100 கோல்டு காயினுக்கு இன்ட்ரெஸ்டாக, அதாவது வட்டியாக வசூலித்தார். தந்தாஸ் பீயிங் எ greedy man used to charge 25 gold coins as interest on a loan of 100 gold coins.
ஃபர்தர் ஹீ வுட் கலெக்ட் த இன்ட்ரெஸ்ட் இன் அட்வான்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஃபர்தர் கூடுதலாக ஹீ வுட் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா கலெக்ட் அப்படின்னா சேகரிப்பார், வசூலிப்பார். என்ன வசூலிப்பார்? இன்ட்ரெஸ்ட் வட்டியை. இன் அட்வான்ஸ் அதாவது முன்பணமாகவே கொடுப்பதற்கு முன்பணமாகவே அவர் வசூலிச்சிருவார். இஃப் சம் ஒன் வாண்டட் டு borrow 100 gold coins from Dantas, he would collect only 75 coins because 25 coins would be deducted as interest. அதாவது if someone அதாவது யாரேனும் if அப்படின்னா யாராவது someone wanted அப்படின்னா விரும்பினால் to borrow கடன் வாங்க விரும்பினால் 100 gold coins யாராவது 100 அதாவது 100 கோல்டு காயினை கடனாக வாங்க விரும்பினால் from தந்தாஸிடமிருந்து he would get only 75 coins. ஆனால் அவங்களுக்கு வெறுமனே 75 காயின்கள் மட்டுமே கிடைக்கும். ஏனென்றால் because 25 coins would be deducted as interest. 25 காயின் அவரே எடுத்துப்பார். 100 காயின் அவங்க கடனாக கேட்டால் வெறும் 75 காயினை மட்டும் கொடுத்துட்டு 25 காயினை அவரே வச்சுக்கிட்டு டிடக்டட் அப்படின்னா குறைத்து கொள்வார், அதாவது கழிக்கப்படும் ஆஸ் இன்ட்ரெஸ்ட். அதுவே அதாவது முன்பணமாக இன்ட்ரெஸ்டாக கழிச்சிருவார். 75 காயினை மட்டும் கொடுத்துட்டு 25 முன்பணமாக அவரே கழிச்சுப்பார். தந்தாஸ் ஹேட் மஸ்கிள் மேன் who would harass his borrowers for recovering the money. அது மட்டும் இல்லாமல் தந்தாஸ் ரொம்பவுமே பலமான ரொம்பவுமே இந்த தசைகள் நிறைந்த மனிதராக இருந்ததுனால ஹராஸ் அப்படின்னா துன்புறுத்தல். யாராவது பணம் கொடுக்கல, லேட் ஆகிடுச்சு, யாராவது பணம் கொடுப்பதற்கு தாமதமாக ஆகிடுச்சு அப்படின்னா அவர் உடனே ஹராஸ் பண்ணுவார், அதாவது துன்புறுத்தி அவர் ரிக்கவர் அப்படின்னா திரும்ப பெறுவார், அந்த பணத்தை திரும்ப பெறுவார். தந்தாஸ் ஹேட் மசில் மேன் who would harass his borrowers for recovering the money, but ராம்தாஸ் who would never harass his borrowers. ஆனால் ராம்தாஸ் அப்படி பண்ணவே மாட்டார், ஒருபோதுமே மற்றவங்களை துன்புறுத்தவே மாட்டார், தாங்கிட்ட கடன் பெற்றவங்களை துன்புறுத்தவே மாட்டார். சம்டைம்ஸ் he would not even charge any interest. சில நேரங்களில் அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் அவர் எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கூட வாங்க மாட்டார், அதாவது அசலை மட்டும் கொடுத்தா போதும், எந்த வட்டியும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நேரத்தில் விட்டுருவார். if he found the borrower was too poor to pay the interest. அது எப்போது அந்த மாதிரி பண்ணுவார் அப்படின்னா அவருக்கு ரொம்ப ஏழையாக தென்பட்டாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட வட்டியே வேண்டாம், நீங்கள் வெறுமனே அசலை மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஏழையாக இருக்கிறவங்கள்ட்டேருந்து வட்டியை கூட அவர் வசூலிக்க மாட்டார். தந்தாஸ் ஹேட் மசில் மேன் who would harass his borrowers for recovering the money, but ராம்தாஸ் would never harass his borrowers. Sometimes he would not even charge any interest if he found that the borrower was too poor to pay the interest. People would go to Dantas only when they could not get any loan from the other money lenders. People அதாவது மக்கள் என்ன பண்ணுவாங்க, தந்தாஸ் கிட்ட எப்போ போவாங்க அப்படின்னா ஒன்லி எப்போ மட்டும் போவாங்க, when they could not get any loan. அவங்களுக்கு மற்ற இடத்துலேருந்து மற்ற மணி லெண்டர்ஸ் மற்ற நிதியாளர்கிட்டேருந்து எந்த பணமும் கிடைக்கல, எந்த லோனும் கிடைக்கல, எந்த கடனும் கிடைக்கல அப்படின்னா மட்டும்தான் தந்தாஸ் கிட்ட போவாங்க. if they could get a loan from ராம்தாஸ், ஆனால் அவங்களுக்கு ராம்தாஸ் கிட்டேருந்து பணம் கிடைத்தால் they would not go to other money lenders. அவங்க எந்த மணி லெண்டர்ஸ் எந்த நிதியாளர்கிட்டையும் போகவே மாட்டாங்க. அதாவது தந்தாஸ் கிட்ட மற்றவங்க கிட்ட பணமே கிடைக்கல, மற்ற நிதியாளர்கிட்ட பணமே கிடைக்கல, கடன் கிடைக்கலனா மட்டும்தான் தந்தாஸ்ட்ட போவாங்க. ஆனால் இப்போ ராமதாஸ் கிட்டேருந்து அவங்களுக்கு லோன் கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க எந்த நிதியாளர்கிட்டையும் போகவே மாட்டாங்க. பீப்புள் வுட் கோ டு தந்தாஸ் ஒன்லி when they could get any loan from the other money lenders. If they could get a loan from Ramdas, they would not go to other money lenders. However, for most of these days they failed to get money from Ramdas. ஆனாலும் for most of the days அப்படின்னா மிக அதிக நாட்கள் பார்த்தீங்கன்னா they failed தோற்று போவார்கள், அதாவது கிடைக்காமல் போகும், தோல்வி அடைகிறது. to get money from Ramdas, அவங்களுக்கு மணி அதாவது பணம் ராம்தாஸ்டேருந்து கிடைக்காது. ஏன்னா ராம்தாஸ் had a large number of borrowers in his list. ஏன்னா இந்த மாதிரி அவர் ரொம்ப வட்டி வசூலிக்காததுனாலும் அதே மாதிரி தன்னோட இறக்க குணத்தால் மற்றவங்களுக்கு ஏழையாக இருந்தாலும் கொடுத்துறதுனால இன்ட்ரெஸ்ட்டை பற்றி கவலைப்படாதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் நிறைய பேர் அவர்கிட்ட கடன் வாங்கியிருப்பாங்க. இன் ஹிஸ் லிஸ்ட் அப்படின்னா அவருடைய பட்டியலில் நிறைய கடனாளிகள் இருப்பாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் தேம் டிட் நாட் ரிட்டர்ன் த மணி இன் டைம். ஆனால் யாருமே மோஸ்ட் ஆஃப் தேம் அப்படின்னா அவர்களுள் பலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சரியான நேரத்தில் அந்த பணத்தை திரும்ப கொடுக்கவே மாட்டாங்க, உரிய காலத்தில் அந்த பணத்தை அவங்க திரும்ப கொடுக்கவே மாட்டாங்க. இன் டைம் அப்படின்னா உரிய காலத்தில். however, for most of the days they failed to get money from Ramdas had a large number of borrowers in his list, but most of them did not return the money in time. They would
தே வுட் ரிட்டைன் த மணி வித் தெம் ஃபார் மெனி இயர்ஸ். தே வுட் ரிட்டைன் அப்படின்னா வைத்திருப்பது, தானே வைத்திருப்பது. தே வுட் ரிட்டைன் த மணி வித் தெம் அப்படின்னா அவர்களுக்கிட்டேயே ஃபார் மெனி இயர்ஸ் பல வருடங்கள் அவங்களே வச்சுருப்பாங்க. வித்தவுட் கேரிங் டு ரிட்டன் திரும்ப கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அக்கறையே இல்லாமல் அவங்களே வச்சுப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி இருந்தால் யாராக இருந்தாலுமே அவங்களே வச்சுக்கணும், சரி பொறுமையாக கொடுத்துக்கலாம், அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார் அப்படின்னு நினைப்போங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்களே வச்சுப்பாங்க. ஸோ இட் வாஸ் நாட் பாசிபிள் ஃபார் ராம்தாஸ் டு பிரிங் மோர் மணி டு லெண்ட் டு ஆல் த men who visited him every day. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, இட் வாஸ் நாட் பாசிபிள் அவரால் இயலவில்லை ஃபார் ராம்தாஸ் டு பிரிங் மோர் மணி நிறைய மணியை கொண்டு வரது, நிறைய பணத்தை கொண்டு வரது, டு லெண்ட் அப்படின்னா கடன் கொடுப்பதற்காக, டு ஆல் த men தினமும் தன்னை தேடி வந்து பணம் கேட்பவர்களுக்கு அவரால் கொடுக்க முடியல. ஏன்னா கொடுத்த பணமே திரும்ப வராமல் எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல் அவங்கள்ட்ட இருப்பதனால, பல வருடங்களாக அவங்கள்ட்ட இருப்பதனால, அவர்கிட்ட பணமே இருக்காமல் இருக்கிறதுனால தன்னை தேடி வருபவங்களுக்கு எல்லாருக்குமே அவரால் பணம் கொடுக்க இயலவில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் இருக்கட்டும். நாளைக்கு என்ன நடக்குது, அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.